Welcome to Data Science series. இந்த வீடியோல நம்ம data science tools பத்தி பார்க்க போறோம். இப்போ data scienceல வந்து நம்ம பொதுவா ஒரு set of process பார்த்தோம். டேட்டாவை செலக்ட் பண்ணணும், டேட்டாவை ப்ரீ-ப்ராசஸ் பண்ணணும், டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணணும், அதுக்கப்புறம் மைனிங் பண்ணணும், அதுக்கப்புறம் இவாலுவேட் பண்ணணும்ட்டு ஒரு செட் ஆஃப் ப்ராசஸாக பார்த்தோம். இப்போ நம்ம டேட்டா சயின்ஸோடைய கான்டெக்ட்ல என்னென்ன டாஸ்க்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். டேட்டா சயின்ஸ் டாஸ்க்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட். அடுத்த டாஸ்க் வந்து டேட்டா இன்டகிரேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்தது டேட்டா விஷுவலைசேஷன். அடுத்த டாஸ்க் மாடல் பில்டிங். அதுக்கப்புறம் மாடல் டிப்ளாய்மெண்ட். கடைசியா we have மாடல் மானிட்டரிங் அண்ட் அசஸ்மெண்ட். அடுத்து நம்ம ஒரு டாஸ்க்கும் என்ன பண்ணுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாஸ்க் ரிலேட்டடான டூல்ஸ் பார்க்க போறோம். அந்த டூல்ஸ்ல 3 விதமான கிளாசிஃபிகேஷன் இருக்கும். ஓப்பன் சோர்ஸ், கமர்ஷியல் அண்ட் கிளவுட் பேஸ்டுன்னு சொல்லி. ஓப்பன் சோர்ஸா என்னென்ன டூல்ஸ் அவைலபிளா இருக்கோ அதெல்லாம் நம்ம ஓப்பன் சோர்ஸ்ல பார்ப்போம். கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றத கமர்ஷியல்லையும், கிளவுட் பேஸ்ட் சொல்யூஷன்ஸ் எங்கெல்லாம் ஆஃபர் பண்றாங்கன்றத கிளவுட்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாஸ்க் வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட். டேட்டா மேனேஜ்மெண்ட்னா ப்ராசஸ் ஆஃப் பர்சிஸ்டிங் அண்ட் ரெட்ரீவிங் டேட்டா. அதாவது டேட்டாவை ஸ்டோர் பண்ற ப்ராசஸ், ரெட்ரீவ் பண்ற ப்ராசஸ்ன்னு நம்ம எடுத்துக்கணும். டேட்டாவை மேனேஜ் பண்றதுனா என்ன? அதை பத்திரமா ஒரு இடத்துல சேஃபா வைக்கணும், தேவைப்படுறப்ப அதை எடுத்து யூஸ் பண்ணணும். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரிலேஷனல் டேட்டா பேஸில் எதெல்லாம் ஓப்பன் சோர்ஸில் வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து MySQL வருது. அடுத்தது PostgreSQL இருக்கு. அடுத்தது NoSQL என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். MongoDB டாக்குமெண்ட் டேட்டா பேஸ் இருக்கு, CouchDB இருக்கு, Cassandra இருக்கு. அடுத்தது ஃபைல் பேஸ்ட் ஸ்டோரேஜ், Hadoop ஃபைல் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்றோம். கிளவுட் ஃபைல் சிஸ்டம் லைக் Ceph. அடுத்தது எலாஸ்டிக் சர்ச். இது வந்து டெக்ஸ்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி அதில் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கோ. இப்போ கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் பார்ப்போம். கமர்ஷியலாக நமக்கு நல்லா பரிச்சயமான கம்பெனிஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆரக்கிள், அடுத்தது மைக்ரோசாஃப்டோட SQL சர்வர், அதுக்கப்புறம் IBMோட DB2. கிளவுட் பேஸ்ட் சொல்யூஷன்ஸ் வந்து நமக்கு சாஃப்ட்வேர் as a சர்வீஸாக கிடைக்குது. சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் இன் த சென்ஸ், ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை நீங்கள் தனிப்பட்ட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அந்த சிஸ்டமில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதே கிளவுடில் அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா யார் வேணுமோ அவங்க அக்கௌண்ட் யூஸ் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இமெயில் மாதிரி. விண்டோஸ் சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அவுட்லுக் யூஸ் பண்ணி நீங்கள் இமெயில் வந்து மேனேஜ் பண்ணலாம். இதே நீங்கள் வந்து ஒரு ஜிமெயில், ஒரு யாஹூ மெயில் யூஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், அவங்களோட சர்வரில் இருக்க மெயில்ஸை நீங்கள் ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணி சென்ட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது, அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு எல்லா வேலையுமே நீங்கள் ஆன்லைன்லேயே முடிச்சுட்டு வெளில வந்துடுவீங்க. அண்ட் சோஃபார் மெயில் பாக்ஸஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் கொடுக்குறாங்க. சாஸ்ன்றது இந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறது தான். The solution will be available with the company. யார் வேணுமோ அவங்க போய் யூஸ் பண்ணிட்டு வர்றது. இன்னைக்கு வந்து கூகுள் டிரைவ் இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் as a சர்வீஸில் தான் ஆக்சுவலாக வரும். எந்த அப்ளிகேஷனும் என் சிஸ்டமில் தனிப்பட்ட முறையில் நான் இன்ஸ்டால் பண்ணாமல் நான் வந்து இருக்கிறத யூஸ் பண்ணுறது வந்து சாஸ்ன்னு சொல்லுவோம். கிளவுட் ப்ரொவைடர் என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாவை பேக்கப் பண்ணுற வேலையை அவங்களே பார்த்துப்பாங்க. அதில் ஏதாவது கான்ஃபிகரேஷன் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை பார்த்துப்பாங்க. ஃபர்தராக ஏதாவது அப்டேட்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னா எல்லாத்தையுமே அந்த கிளவுட் ப்ரொவைடர் பண்ணிடுவாங்க. எந்த கம்பெனி இந்த கிளவுட் பேஸ்ட் ஆக்சஸ் கொடுக்குதோ, எந்த கம்பெனி டேட்டாவை கிளவுடில் வச்சுருக்கோ, இப்போ கூகுள் டிரைவ் வந்து நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குதுன்னு வைப்போம். இப்போ அதில் என்ன பாலிசி அந்த டிரைவில் கொண்டு வந்தாலும் கூகுள் கம்பெனி தானே அதை பார்த்துக்க போகுது. நாம் எதுவும் செய்ய தேவையில்லைல்ல, நமக்கு இன்ஃபர்மேஷன் வரும் இதில் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குன்னு. ஸோ இந்த இடத்துல டிரைவை பொறுத்த வரைக்கும் கூகுள் இஸ் த கிளவுட் ப்ரொவைடர். DynamoDB ப்ரொவைடட் பை அமேசான் வெப் சர்வீசஸ். ஸோ அகெயின் அமேசான் இஸ் அ கிளவுட் ப்ரொவைடர். AWSன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க டேட்டாபேஸ் வந்து இட்ஸ் அ NoSQL டேட்டாபேஸ் கால்ட் DynamoDB. அடுத்தது டேட்டாபேஸே ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ சாஸ்ன்றது ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர், ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை வந்து சர்வீஸாக கொடுக்கறது. DB as a சர்வீஸ்ன்றது டேட்டாபேஸையே கொடுக்கறது. அதில் வந்து கிளவுடட் அந்த கம்பெனி வந்து இதை ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் திஸ் கிளவுடட் இஸ் ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் CouchDB. ஸோ CouchDB இஸ் a NoSQL டேட்டாபேஸ். அதை பேஸ் பண்ணி கொடுக்குற கிளவுட் பேஸ்ட் சொல்யூஷன் தான் வந்து இந்த கிளவுடட். அடுத்தது நம்ம வந்து டேட்டா இன்டகிரேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டாஸ்க் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாஸ்கில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ETL ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். அதாவது எக்ஸ்ட்ராக்ட்,
transform and load ன்னு சொல்லுவாங்க. This is the process of retrieving data from remote data management system. இதுதான் வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட்ன்றது. ஸோ எங்கெங்க இருந்தெல்லாம் ரிமோட் சிஸ்டம்லேருந்து எடுக்க முடியுமோ அங்கே இருந்தெல்லாம் டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறது. டிரான்ஸ்ஃபார்மிங் டேட்டா, ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது அண்ட் லோடிங் இட் இன்டு லோக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நமக்கு எங்கே யூஸ் ஆகுதோ அங்கே அந்த டேட்டாவை லோட் பண்ணிக்கிறது. ஸோ ETNL ரெட்ரீவலுக்கு, எக்ஸ்ட்ராக்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு டிரான்ஸ்ஃபார்ம், அண்ட் நம்மளோட ஒர்க்குக்காக நம்மளோட லோக்கல் சிஸ்டமில் எடுத்து லோட் பண்ணுறதுக்கு we have load. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டேட்டா ரிஃபைனரி அண்ட் கிளென்சிங்னு சொல்லுவாங்க இந்த பர்டிகுலர் டாஸ்க்கை. ரிஃபைனரின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரா டேட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பேர். டெக்னிக்கலி சொல்லணும்னா transforming raw data into consumable high quality information that is ready for some analytics. ஸோ அடுத்த இதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி அதை மாற்றுறது தான் ரிஃபைனரின்வாங்க. கிளென்சிங்ன்றது ஆல்மோஸ்ட் லைக் கிளீனிங், அதில் இருக்க தேவையில்லாத விஷயங்களெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு தேவையானதை மட்டும் எடுக்கிறது வந்து கிளென்சிங்னு சொல்லுவோம். ரிஃபைனரின்றது வெறும் ரா டேட்டாவாக இருக்கிறத நமக்கு தேவைப்படுற ஒரு யூஸ்ஃபுல் டேட்டாவாக மாற்றிக்கிறத நம்ம இந்த கான்டெக்ஸ்டில் எடுத்துக்கலாம். இதில் இருக்க ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் என்னென்னு பார்ப்போம். Apache Airflow, Kubeflow. இந்த நேம்ல இருக்கிறதுனால I'm just giving you this information. Kubernetes நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுக்கு மேல ரன் ஆகிறது தான் இந்த Kubeflow. அடுத்தது Kafka. இதுவும் வந்து இன்டகிரேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் இதை வந்து இன்னைக்கு லிங்க்டின் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ ஹவ் மென்ஷன் தட். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது வந்து Apache NiFi. And after that we have Apache Spark SQL. So Apache Spark is a cluster computing framework. அதில் யூஸ் பண்ணுற Apache Spark SQL என்றது அந்த லாங்குவேஜ் வந்து இந்த ETL ஒர்க்ஸை வந்து பார்த்துக்குது. Then we have Node-RED. In case ஒரு ஜாப் ரெக்குவயர்மெண்ட்டில் உங்களுக்கு Apache Airflow தெரியணும், இல்லைனா உங்களுக்கு Node-RED தெரியணும்னா அந்த ஜாபில் நீங்கள் பண்ணக்கூடிய வேலை என்னென்னா டேட்டா இன்டகிரேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். அடுத்தது கமர்ஷியல் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இன்ஃபோமேட்டிகா அவங்களுடைய ப்ராடக்ட்டும், IBM இன்ஃபோஸ்பியர் டேட்டா ஸ்டேஜ், அதுக்கப்புறம் இன்னும் சில கம்பெனி பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ த ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் SAP, Oracle, SAS, Talent அண்ட் மைக்ரோசாஃப்ட் இவங்க கொடுக்குற ப்ராடக்ட்ஸும் கமர்ஷியலி தே ஆர் அவைலபிள். அடுத்தது நம்ம பார்க்க போகுது கிளவுட் பேஸ்ட் சொல்யூஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். இன்ஃபோமேட்டிகா கமர்ஷியலாக மட்டும் அவைலபிளாக இல்லை, தே ஆர் அவைலபிள் ஈவன் இந்த கிளவுட் டேட்டா இன்டகிரேஷன் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் IBM டேட்டா ரிஃபைனரி. இந்த ஒர்க்காகவே இருக்கிற டூல் இது கிளவுடில். அண்ட் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் வாட்சன் ஸ்டுடியோ. வாட்சன் ஸ்டுடியோ இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் IBM. அடுத்த டாஸ்க் வந்து டேட்டா விஷுவலைசேஷன். டேட்டா எப்படி இருக்குன்னு விஷுவலைஸ் பண்ணி பிளாட் பண்ணி பார்க்குற பார்ட் ஆஃப் அன் இனிஷியல் டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராசஸ். நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டா எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப நமக்கு உதவக்கூடிய ஒரு ப்ராசஸ் இது. ஆஸ் வெல் அஸ் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ ஃபைனல் டெலிவரபிள். ஃபைனலாக என்னோட மாடலெல்லாம் அசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதான் என்னோட ரிசல்ட்டுனதுக்கப்புறம் நான் ஃபைனலாக ஒரு விஷுவலைசேஷன் பார்ப்பேன். ஸோ டேட்டா விஷுவலைசேஷன்ன்ற டாஸ்க் எனக்கு 2 இடத்துல வருது. ஒன்று நான் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, மாடல் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னையும், இன்னொன்று மாடல் அசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். இப்போது நீங்கள் அந்த டேட்டா சயின்ஸ் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், இவாலுவேட் பண்ணுங்கன்னு ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த டேட்டா விஷுவலைசேஷன்ன்ற டாஸ்க் உங்களுக்கு 2 இடத்துல வரும். ஒன்று டிரான்ஸ்ஃபார்மிங் அண்ட் ஸ்டோரிங்க்கு அப்புறம் ஒரு தடவை வரும், இன்னொன்று இவாலுவேஷனுக்கு அப்புறம் வரும். ஸோ இதனால தான் இதை டாஸ்காக பிரித்தது. இப்போ வந்து நம்ம இதில் இருக்க ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஹியூ visualization from SQL queries இந்த டூல் கொடுக்குது. Then we have Kibana Elasticsearch query. Then we have Apache Superset. இது வந்து ஒரு data exploration and visualization web application. Then we'll get into commercial visualization. பொறுத்த வரைக்கும் we will use business intelligence tools ன்னு சொல்லுவாங்க. இதை BI tools ன்னு பார்ப்பீங்க. இது business intelligenceக்காக Tableau. Then we have Microsoft Power BI. நீங்கள் நிறைய ரெக்குவயர்மெண்ட்டில் பார்த்துருக்கலாம், ஜாப் ரெக்குவயர்மெண்ட்ஸில் Power BI தெரிஞ்சிருக்கணும்னு போட்டிருப்பாங்க. ஸோ இட்ஸ் அ விஷுவலைசேஷன் டூல். அடுத்தது we have IBM Cognos Analytics.
Then we have IBM SPSS Modeler. Then we have SAS Enterprise Miner. So previously data transformation காக SAS ஓட ஒரு ப்ராடக்ட் இருந்தது நம்ம பார்த்தோம் கமர்ஷியல்ல. அவங்களோட என்டர்பிரைஸ் மைனர் வந்து விஷுவலைசேஷனுக்காக யூஸ் ஆகுது. அடுத்தது நம்ம cloud based பார்ப்போம். அதில் first DataMare. Then we have IBM Cognos Business Intelligence Suite. So analytics வந்து commercial productனா intelligence suite வந்து ஒரு cloud based solution. Then we have IBM Watson Studio. இந்த ஸ்டூடியோ வந்து ஒரு ஹோல் பேக்கேஜ் மாதிரி எடுத்துக்குமே. அந்த ஹோல் பேக்கேஜில் என்னென்ன விஷுவலைசேஷன்லாம் பாசிபிள்னா ட்ரீ மேப் பார்க்கலாம், 3D பார் சார்ட் பண்ணலாம், ஹைரார்கிக்கல் எட்ஜ் பவுண்டிங் பண்ணலாம், 2D ஸ்கேட்டர் பிளாட் பண்ணலாம், டாக்குமெண்ட் கார்பஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் கிரியேட் பண்ணலாம். அடுத்த டாஸ்க் வந்து நம்ம மாடல் பில்டிங் பார்க்க போகிறோம். This is the process of creating a machine learning or deep learning model using an appropriate algorithm with a lot of data. So already நமக்கு machine learningலையும் deep learningலையும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. இப்போ அந்த மாடல் ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணி நம்ம டேட்டாவுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். இதுதான் இங்கே நடக்க போகிற ஒரு ப்ராசஸ். The model is already there. அதை ட்ரெயின் பண்ண we will obviously need a cloud based solution. அது என்ன சொல்யூஷன்னு பார்த்தீங்கன்னா வாட்சன் மிஷின் லேர்னிங் ஃப்ரம் ஐபிஎம்மும் கூகுள் ஏஐ பிளாட்ஃபார்ம் ட்ரைனிங்கும் தான். அடுத்தது வந்து நம்ம மாடல் டிப்ளாய்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ டிப்ளாய்மெண்ட்னா என்ன? வி ஆர் மேக்கிங் த மாடல் அவைலபிள் டு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ். மாடல் டிப்ளாய்மெண்ட் இஸ் டைட்லி இன்டகிரேட்டட் இன் மாடல் பில்டிங் ப்ராசஸ். கமர்ஷியல் ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா IBM SPSS கொலாபரேஷன் அண்ட் டிப்ளாய்மெண்ட் சர்வீசஸ் இந்த ஒரு ப்ராடக்ட் தான் கமர்ஷியலில் வருது. ஓப்பன் சோர்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து Apache Prediction IO. இது வந்து Apache Sparkல இருக்க மிஷின் லேர்னிங் மாடல்ஸை சப்போர்ட் பண்ணும். அடுத்தது Seldon. This supports TensorFlow, Apache Spark Machine Learning, then R, அதுக்கப்புறம் Scikit-learn from Python. அது மட்டும் இல்லாமல் this runs on top of Kubernetes and Red Hat OpenShift. Next we have MLeap. MLeapன்றது வந்து Spark Machine Learning Models deploymentக்காக இருக்கு. Then we have TensorFlow service. இது வந்து பார்த்தீங்கன்னா this will deploy TensorFlow models. ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு வெர்ஷன் இருக்கு TensorFlow Liteனோ, ப்ரௌசருக்கு we have TensorFlow.jsனு. ஒரே சர்வீஸ் தான், பட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு தனியாகவும் ப்ரௌசருக்கு தனியாகவும் அவைலபிளாக இருக்கு. நெக்ஸ்ட் டாஸ்க் மாடல் மானிட்டரிங் அண்ட் அசஸ்மெண்ட். ஸோ பில்ட் பண்ணியாச்சு, டிப்ளாய் பண்ணியாச்சு. அடுத்தது அதை அசஸ் பண்ணி அதை மானிட்டர் பண்ணுறது தான். This will ensure continuous performance quality checks on the deployed models. ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ModelDB. இது வந்து என்ன சப்போர்ட் பண்ணுன்னா Apache Spark Machine Learningும் Scikit-learn from Python சப்போர்ட் பண்ணுது. Then Prometheus. Then we have IBM AI Fairness 360 Toolkit. இந்த IBM AI Fairness Kit பார்த்தீங்கன்னா it will detect biasன்னு கொடுத்துருக்கு. Then we have cloud based solution. இதில் வந்து we have Amazon SageMaker Model Monitor. Then we have Watson OpenScale. இந்த இடத்துல வந்து I would like to stress one thing. இப்போ நான் போட்டிருக்க இந்த டூல்ஸ் ஆகட்டும் இல்லை அதோடைய லோகோஸ் ஆகட்டும், இது ஆஸ் ஆன் டேட் நான் என்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுறேனோ அன்னை வரைக்கும் இருந்த இன்ஃபர்மேஷனில் தான் பண்ணியிருக்கேன். இந்த டூல்ஸோட நேமோ இதோட லோகோவோ நாளைக்கு கம்பெனிஸ் கை மாறுறதுனால மாறி போகலாம், இல்லை அந்த ப்ராடக்டோட நேம் அவங்க மாற்றிருக்கலாம். இட் மே ஹேப்பன். அதனால் இன்னைய டேட்டுக்கு தான் நான் இந்த லோகோவை உங்களுக்கு கொடுக்க முடியுமே தவிர ஐ கேனாட் சே திஸ் வில் ஆல்வேஸ் ஸ்டே. சரி, இப்போ வந்து நமக்கு இதில் 6 டாஸ்க் இருந்தது. 6 டாஸ்க் ரிலேட்டட் டூல்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த 6 டாஸ்க்லேயுமே இன்வால்வ் ஆகிற சில விஷயங்கள் இருக்குது. என்னென்ன விஷயம்லாம் இந்த 6 டாஸ்க்லேயுமே இன்வால்வ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கோட் அசெட் மேனேஜ்மெண்ட். இது எல்லாத்துக்குமே நம்ம எங்கேயாவது கோட் எழுதியிருப்போம். ஸோ அந்த கோடெல்லாம் மேனேஜ் பண்ணணும். அடுத்தது இது எதை வச்சு இது இத்தனி ப்ராசஸ் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா வச்சு தான் போகுது. ஸோ அந்த டேட்டா அசெட்ஸை மேனேஜ் பண்ணணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். எந்த என்விரான்மெண்ட்டில் நீங்கள் இதை டெவலப் பண்ணுறீங்க? ஒரு ஜாவா அப்ளிகேஷன்னா Eclipse, NetBeansன்னு போவீங்க. பைத்தான்னா வில் கோ வித் PyCharm அந்த மாதிரி போகும். பட் இந்த மாதிரி எல்லா டாஸ்க்குக்கும் என்ன என்விரான்மெண்ட் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுப்போ டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டுன்னு ஒன்று இருந்ததுன்னா
எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த 4 கேட்டகரி டூல்ஸை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோட் அசெட் மேனேஜ்மெண்ட். கோட் அசெட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து திஸ் வில் யூஸ் வெர்ஷனிங் அண்ட் கொலாபரேட்டிவ் ஃபீச்சர்ஸ் டு ஃபெசிலிட்டேட் டீம் ஒர்க். இதோட ஸ்டாண்டர்டை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா கிட்னு சொல்லுவோம். இட்ஸ் அ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். கோடில் நடக்கிற சேஞ்சஸை வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ ஒரு ரெபாசிட்ரி வச்சுருப்பாங்க. ப்ரைவேட் ரெபாசிட்ரினா சம்மந்தப்பட்டவங்க மட்டும் யூஸ் பண்ணுறது. பப்ளிக் ரெபாசிட்ரின்றது யார் ஒன்றும் ஆக்சஸ் பண்ணுறது. ஜென்ரலாக வந்து ஒரு கம்பெனியில் இந்த மாதிரி 4-5 டெவலப்பர்ஸ் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறப்ப அவங்க ஒரு ரெபாசிட்ரி வந்து ஜிஐடியில் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. யூஸ்வலி GitHub. அதில் க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா எனி சேஞ்சஸ் தட் யூ மேக் டு யுவர் கோட் எல்லாமே வந்து அதில் வேர்ஷனாக க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நாளை பின்னே ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணுறீங்க, ஒரு 10 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த சேஞ்ச் பிடிக்கலன்னா நீங்கள் உங்கள் பழைய கோடை எடுத்து திருப்பி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் இருக்கிறது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் GitHub. GitHub இஸ் ஆக்சுவலி அ ரெபாசிட்ரி, ஒரு சர்வர் மாதிரி. அது வந்து ஸ்பேஸ் கொடுக்கும் உங்கள் கோடெல்லாம் எடுத்து வச்சுக்க. கிட்டுன்றது வந்து அந்த ஸ்டாண்டர்டோட நேம். ஓகே, அடுத்தது we have GitLab, then we have Bitbucket. இது மூணுத்தையுமே வந்து you could have come across. நெக்ஸ்ட் we will move on to data asset management. கோடை எப்படி மேனேஜ் பண்ணுறதுக்கு வெர்ஷனிங் இருக்கோ அதே மாதிரியே தான் டேட்டாவை மேனேஜ் பண்ணுறதுக்கான வெர்ஷனிங் இருக்குது. திஸ் பிரிங்ஸ் வெர்ஷனிங் அண்ட் கொலாபரேட்டிவ் காம்பனன்ட்ஸ் டு டேட்டா. திஸ் சப்போர்ட்ஸ் ரெப்ளிகேஷன். ரெப்ளிகேஷன்னா இன்னும் 2-3 சர்வரில் டூப்ளிகேட் பண்ணி வைக்கிறது. பேக்கப் அண்ட் ஆக்சஸ் ரைட் மேனேஜ்மெண்ட். ஆக்சஸ் ரைட்ன்றது எப்படி சொல்லலாம்னா இந்த டைமில் எனக்கு இந்த ரிசோர்ஸ்க்கு ஆக்சஸ் பண்ணணும்னா அதை பண்ணணும். இட் இஸ் கிவிங் ஆக்சஸ் டு த ரைட் ரிசோர்ஸஸ் அட் த ரைட் டைம். இதில் வந்து நமக்கு 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து டேட்டா கவர்னன்ஸும் இதில் இருக்கும், டேட்டா லீனேஜ்னு ஒன்று இருக்கும். இப்போ இதில் இருக்க ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். Apache Atlas, Egeria and Kylo. அடுத்தது we have commercial products. We have Informatica Enterprise Data Catalog and IBM InfoSphere Information Governance Catalog. Next, Development Environment. இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா Integrated Development Environment நிறைய டூல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாவாக்கு you have Eclipse, NetBeans. It has tools to implement, execute, test and deploy work. Implementன்றது நம்ம கோட் எழுதுறதுன்னு எடுத்துக்கோங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றது அதை ரன் பண்ணி பார்க்கறது. டெஸ்ட்ன்றது வந்து இந்த இடத்துல எல்லா விதமான டேட்டாஸ் எல்லா விதமான சினாரியோஸ்க்கும் அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறது. டிப்ளாய்ன்றது கரெக்டாக அந்த எங்கே யாருக்கு சேரணுமோ அவங்கக்கிட்ட அதை போட்டு பார்க்கறது. இதில் இருக்கிற ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் என்னென்னு தெரிஞ்சுப்போம். Jupyter Notebooks. They unify code, output, documentation and shell commands. நீங்கள் இன்றைக்கி ரீசெண்டாக ஆன்லைன் கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எந்த லாங்குவேஜுக்குன்னு கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான்னு செலக்ட் பண்ணிட்டோன்னா அந்த கோடும் அங்கே இருக்கும். அதை ரன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த நோட் புக்லேயே இருக்கும். அதுக்கான டாக்குமெண்டேஷனும் நீங்கள் எழுதி வைக்கலாம். ஷெல் கமாண்ட்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே வரும். நீங்கள் ஜூபிட்டர் நோட் புக்ஸில் ஒர்க் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். இல்லைனா ஜூபிட்டர் நோட் புக்குன்னு போய் சர்ச் பண்ணுங்கள். சும்மாவாவது அதை எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ஐடியா கிடச்சிடும் இந்த ஐடியை பற்றி. The next generation of Jupyter notebooks வந்து நம்ம Jupyter Hubனு சொல்கிறோம். Then we have Apache Zeppelin, RStudio. இதுவும் ஒரு IDE for data science தான். Then we have Spider. Commercial என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா IBM Watson Studio Desktop. This combines Jupyter notebooks with graphical tools. Next we'll see execution environment. அப்படின்னா என்ன? Tools where data pre-processing, மாடல் ட்ரைனிங் அண்ட் டிப்ளாய்மெண்ட் டேக் பிளேஸ். கோடிங் மேனேஜ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டாக வேலை செய்தான்ற பார்த்தா ஐடிஇ பார்த்து. எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட்ன்றது அந்த டேட்டாவை விட்டு வேலை செய்ய ஆரம்பிக்குது. இப்போ இதில் எல்லாமே நம்ம பார்க்க போகிறது ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் Apache Spark, கிளஸ்டர் கம்ப்யூட்டிங் ஃப்ரேம்வொர்க். இட்ஸ் ஃபார் பேட்ச் ப்ராசஸிங் அண்ட் ரியல் டைம் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ்க்காக ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்காக we have Apache Flink. Then we have Ray, large scale deep learning model training. சரி, இப்போ தனித்தனியாக வந்து எல்லாத்துக்கும் டூல் பார்த்தாச்சு. ஏதாவது ஒன்று எல்லா வேலையுமே பார்க்குமா? அதாவது டேட்டா மேனேஜ்மெண்ட்லேருந்து மாடல் மானிட்டரிங் வரைக்கும் எல்லா டாஸ்கையும் பார்க்கணும். டாஸ்க் ரிலேட்டட் கேட்டகரிஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது, டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், எக்ஸிக்யூஷன் எல்லாம் சேர்ந்து பார்க்குமான்னு கேட்டால் அதை வந்து நம்ம ஃபுல்லி இன்டகிரேட்டட் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். எல்லாத்தையுமே கவர் பண்ணக்கூடியது தான் வந்து நம்ம ஃபுல்லி இன்டகிரேட்டட் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லுவோம்.
covers all tooling components. இதை வந்து பார்ஷியலாகவும் கவர் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் 1 or 2 கேட்டகரிஸை விட்டு மற்றது எல்லாத்தையும் கவர் பண்ணலாம், இல்லை கம்ப்ளீட்டாக கூட கவர் பண்ணியிருக்கலாம். பட் மோர் தென் ஒன் அதை எடுத்து செய்கிறப்ப அதை வந்து நம்ம ஃபுல்லி இன்டகிரேட்டட் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம். This supports data integration and transformation, data visualization and model building. Open sourceல என்னென்னலாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். Neem இதுல வந்து drag and drop facility இருக்கு. This is extended by Python or R. அடுத்த ப்ராடக்ட் வந்து Orange. Less flexible than Neem, ஆனா it is easy to use. It has connectors to Apache Spark. அடுத்தது கமர்ஷியல். இதில் வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட் தவிர மற்ற எல்லா டாஸ்க்கும் கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் H2O driverless AI. This covers complete data science life cycle. அடுத்தது we have Watson Studio with Watson Open Scale. This also covers complete data science life cycle. This is deployed in local data center on top of Kubernetes or Red Hat OpenShift. This is consumed via cloud. ரெண்டு கமர்ஷியல் டூல்ஸ் இருக்கு, ரெண்டு ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் இருக்கு as fully integrated environment. That's the end of the video as well as end of the series. Data science na என்ன, அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வால்வ் ஆகிற லாங்குவேஜஸ் என்ன, அதோட லைப்ரரிஸ் என்னன்றதை பார்த்தோம். அந்த டேட்டா சயின்ஸில் வர ப்ராசஸை டாஸ்க் வைஸாக பிரித்து ஒரு டாஸ்க்கு என்னென்ன டூல் யூஸ் ஆகுது, அது எதெல்லாம் ஓப்பன் சோர்ஸில் இருக்குது, எதெல்லாம் கமர்ஷியலாக இருக்குது, எதெல்லாம் க்ளவுடில் அவைலபிளாக இருக்குன்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறப்போ இல்லை டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் டூல் பார்க்குறப்போ இந்த டூல் இந்த பர்பஸ்க்கு தான்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே நான் எதுக்காக இந்த வீடியோ போட்டனோ அதோடைய நோக்கம் நிறைவேறிச்சுன்னு நான் நினச்சிப்பேன். இதே மாதிரி வேற ஒரு டெக்னிக்கல் கண்டென்ட்ல சீக்கிரம் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.